السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وجزاء سيئة سيئة مثلها فمن عفا وأصلح فأجره على الله. صدق الله مولانا العظيم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ் தஆலாவின் திருநாமம் போற்றி துவங்குகின்றேன். சலாத்தும் சலாமும் ஈரோஹத்தல் நம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா அஹமதின் ரிதபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் அடிச்சுவற்றை அப்படி பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், வலிமார்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய ரஹ்மத் என்னும் கிருபை என்று நிலவட்டுமாக ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் அடியார்களே, மேலான பெரியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மாபெரும் கிருபையினால் புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தின் இறுதி கட்டத்திலே நாம் இருக்கிறோம். இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் 25வது தராவீகை பரக்கத் பொருந்திய ஜும்மாவுடைய இரவிலே நாம் நிறைவு செய்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஜும்மாவுடைய இரவிலே 25வது தராவீகை நிறைவு செய்த நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படிப்பட்ட நன்மையை தருகிறான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்திலே சொல்லும் பொழுது, யார் இந்த 25வது தராவீகை நிறைவு செய்கின்றார்களோ அந்த அடியாருக்கு கபருடைய வேதனையை விட்டும் அல்லாஹ் அவருக்கு நீக்கிவிடுகின்றான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்திலே கூறியதாக ஹதீஸிலே நாம் பார்க்க முடிகிறது. கண்ணியமிக்க அல்லாஹ்விலே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருடைய கபரையும் பிரகாசமானதாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. நமக்கு முன் சென்ற நம்முடைய முன்னோர்களுடைய கபர்களையும் அல்லாஹ் பிரகாசமானதாக ஆக்கி வைப்பானாக, விசாலமானதாக ஆக்கி வைப்பானாக. கண்ணியமிக்க அல்லாஹ்விலே, மேலே ஓதி காண்பிக்கப்பட்ட அந்த ஆயத்தினுடைய தஃசீர்களிலே நாம் பார்க்கும் பொழுது, ஒரு மனிதர் தவறு செய்யும் பொழுது அந்த தவற்றை மன்னிக்கக்கூடிய மனோபக்குவத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே பாவத்தை நாம் செய்வோம் என்று சொன்னால் நமக்கு பாவத்தினுடைய கூலிதான் கிடைக்கும். மாறாக அவரை மன்னித்து ஒரு சுலபமான ஒரு வழியை நாம் தேர்ந்தெடுப்போம் என்று சொன்னால் அதற்குண்டான கூலியை அல்லாஹ்விடத்திலே அவர் பெற்றுக்கொள்ளட்டும் என்ற அந்த ஆயத்தை நாம் பார்த்தோம். அல்லாஹ் சொல்கிறான், ஒரு கெட்ட செயலுடைய கூலியாகிறது, அது கெட்டது, மிஸ்லுஹா, அதை போன்றதுதான் அவருக்கு கிடைக்கும். ஆனால் அவன் அஃபா, அவர் மன்னித்து அஸ்லஹ, ஒரு சுலுஹ் செய்து கொண்டால், அதாவது சமானதமாக ஆகிக் கொண்டால், அஜ்ருஹு அலல்லாஹ், அவருடைய கூலி அல்லாஹ்விடத்திலே இருக்கிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது திருமறையிலே சூரத்து ஷூராவிலே இந்த வசனத்தை சொல்லி காட்டுகிறார். இப்போ இந்த வசனத்தை வைத்து நாம் பார்க்கும் பொழுது இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் சொல்வான், நீங்கள் பழிவாங்குவதாக இருந்தால் கண்ணுக்கு கண்ணு, காதுக்கு காது, மூக்குக்கு மூக்கு, அதே போன்று உயிருக்கு உயிர், இப்படியாக நீங்கள் பழிவாங்கலாம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஆயத்திலே சொல்லி காட்டுவான். காயப்படுத்துவது கூட அதே போன்று நீங்கள் காயப்படுத்தினாலும் கூட அதுவும் ஜாயிஸாக தான் இருந்துச்சு. நம்ம அடிக்கிறாரும் போது திரும்பி நம்ம அடிச்சு காயப்படுத்துறோம்னா அவர் எப்படி நம்மளை காயப்படுத்தினாலும் அதே அளவு காயப்படுத்த முடியுமா? முடியாது. கூட குறையதான் ஏற்படும். ஓங்கி அடிக்கிறான்னு வச்சிங்கன்னா அடிக்கும் பொழுது ஒன்று பல்லு உடையும், இல்லை மூக்குலேருந்து ரத்தம் வரும். இப்போ இவர் அடிக்கும் பொழுது அதே மாதிரி என்ன செய்யணும்? பல்லு உடையணும், மூக்கு உடையணும்.
இதுதான் என்ன செய்ய கிசாஸ், பழிக்கு பழி வாங்குறது. இது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். சரி, அப்படி பழிக்கு பழி வாங்காமல் ஃபமன் தஸத்தக பிஹி ஃபஹுவ கஃபாரத்துன், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்படி செய்யாமல் அவரை விட்டு விட்டார், பழிக்கு பழி வாங்கல, பழிக்கு பழி வாங்காம அவர் என்ன செஞ்சார், அப்படியே விட்டுட்டாருன்னு சொன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு பகரமாக, அந்த பாவத்திற்கு பகரமாக அந்த சதக்காவை எதை அவரை விட்டு கொடுத்தாரோ அதை அதற்கு பகரமாக அல்லாஹ் ஆக்கி விடுகின்றான் என்று இந்த ஆயத்தினுடைய தஃசீரிலே இந்த ஆயத்திலும் சொல்லப்படுகிறது. இப்போ கண்ணியமிக்கவர்களே, அப்போ பாவம் செய்யறது, அந்த பாவத்தை மன்னிப்பது அப்படிங்கிறது மனிதர்கள்ல 2 ரகம். ஒன்று மன்னிக்கவே மாட்டேன், உறுதியாக இருப்பார். நீ என்ன செஞ்சாலும் சரி, நீ காலையே வந்து உழுந்தாலும் சரி தான், நான் ஒன்றும் மன்னிக்க மாட்டேன். இப்படி சில பேர் உறுதியாக இருப்பாங்க. அது உறுதியாக இருக்கிறது அப்படிங்கிறது வந்து அதுக்கு நல்லதுன்னு அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அது நல்லதல்ல அப்படிங்கிறது மார்க்கம் நமக்கு என்ன செய்யுது, எச்சரிக்கை செய்யுது. இன்னொரு ரகம் என்ன அப்படின்னு சொன்னால், எல்லாம் சுருக்கமாக நான் சொல்கிறேன், நீண்ட நிறைய நேரங்கள் எடுக்க முடியாது. 2வது ரகம் இருக்குது. அது எப்படின்னு சொன்னால் கொஞ்சம் மன்னிச்சிடுறது, அதாவது ஒரு 75% மன்னிச்சிடுறது, 25% பாக்கி வச்சுக்கிறது. ஏன் அப்படின்னு சொன்னால் மறுபடியும் எது பிரச்சனை வரும்போது அதை சொல்லி காட்டலாம்ல, அதுக்காக என்ன செய்யறது, அந்த 25% பாக்கி வச்சுக்கிறது. இந்த 2 ரகமே நம்முடைய சரியத்தை பொறுத்த வரைக்கும் கூட முழுமையாக மன்னிச்சிடணும். இல்லை பழிக்கு பழி வாங்கணுமா, நீ பழிக்கு பழி வாங்கிடு. அப்படி பழிக்கு பழி வாங்குறது உனக்கு ஜாயிஸ் இருக்கு. ஆனால் பழிக்கு பழி வாங்காமல் அவரை நீ மன்னித்து விட்டால் அவரை நீ மன்னித்தது உனக்கு அது கஃபாராவாக, பகரமாக ஆயிடும் என்று அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுறான். சரி, அப்போ சமூக இந்த வாழ்க்கையில் அந்த மன்னிப்பு அப்படிங்கிறத வந்து நம்ம 4 வகையாக பிரிக்கலாம். 4 வகையாக நம்ம என்ன செய்யலாம், பிரிக்கலாம். அதில் முதலாவது மனைவி மக்கள். அவங்க என்ன செய்யணும், முதல்ல மன்னிச்சு நம்ம பழகணும். குர்ஆனிலும் ஹதீஸிலும் இது சம்பந்தமான நிறைய ஆயத்துகள் இருக்கு, ஹதீஸுகள் இருக்கு. முதலாவதாக அல்லாஹ் சொல்றான், மனைவியே நீங்க மன்னிச்சு என்ன செய்யுங்க, பழகுங்க. பிள்ளைகளை மன்னிச்சு பழகுங்க. குர்ஆன்ல வருது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன்ன மின் அவுலாதிக்கும் அஸ்வாஜிக்கும் அவுலாதிக்கும் அதுவல்லக்கும், உங்களுடைய மனைவிமார்களும் உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுக்கு விரோதிகள். பஹதரூஹும், அவங்களை விட்டு நீங்க என்ன செய்யுங்க, தவிர்ந்தீர்கள். வயின் தஅஃபு வ தஸ்ஃபஹு, மேலும் என்ன செய்யுங்க, நீங்க மன்னிச்சிருங்க. எது தவறு செய்யறாங்க, மனைவி தவறு செய்யறாங்கன்னா மன்னிச்சிருங்க. பிள்ளைங்க தவறு செய்யறாங்களா, அவனை மன்னிச்சிருங்க. அப்படி மன்னிச்சு நீங்க வாழ்ந்தா அல்லாஹ்விடத்திலே உங்களுக்கு என்ன இருக்கு, மன்னிப்பு இருக்குது என்பதாக அல்லாஹ் தன திருவசனம் சொல்லி காட்டுகிறான். சரி, 2வது ரகம் என்ன அப்படின்னு சொன்னா, நமக்கு கீழே வேலை செய்யக்கூடிய தொழிலாளிகள், பெரிய கம்பெனி வச்சிருக்கிறாரு, முதலாளியா இருக்கிறாரு, தனக்கு கீழே என்ன செய்யறாரு, தொழிலாளிகள் இருக்கிறாங்கன்னு சொன்னா அவங்கள என்ன செய்யறது, அவங்க ஏதேனும் தவறுகள் செஞ்சுட்டாங்கன்னா அவங்கள என்ன கேட்டது, மன்னிக்கிறது. சில தொழிலாளிகள் இருக்கிறாங்க, அந்த வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. சின்ன ஒரு மிஸ்டேக் பண்ணா போதும், உடனே என்ன செய்வாங்க, வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஒரு ஹதீஸ்ல வருது, திருமதியிலையும் அபூதாவூதிலும் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் வந்தார். வந்து கேட்டாரு, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, கம் ஆஃபு அனில் ஹாதிம். ஹாதிம்னு சொன்னா பணிவிடை செய்யக்கூடியவங்க, வேலை செய்யக்கூடியவங்க. வேலை செய்யக்கூடியவங்களை எத்தனை முறை மன்னிக்கலாம், எதை தவறு செஞ்சுட்டாங்க அப்ப எத்தனை முறை மன்னிக்கலாம். சமத்த அன்பு நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌனமா இருந்துட்டாங்க, எதுவும் பதில் சொல்றது. மீண்டும் அந்த மனிதர் கேள்வி கேட்கிறார், யா ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, கம் அஃபு அனில் ஹாதிம், ஒரு பணியாளரை எத்தனை முறை என்ன செய்யலாம், மன்னிக்கலாம். மீண்டும் கேட்கிறாங்க. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குல்ல யௌமின் 70 மர்ரா, ஒவ்வொரு நாளும் 70 தடவை நீ என்ன செஞ்சது, அவன் தப்பு செஞ்சா மன்னிச்சிருங்கிறாங்க ரசூலுல்லாஹ். நீ வேலையை விட்டு தூக்குற அப்படின்னு சொன்னா நீ எப்படிப்பட்டாங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒவ்வொரு நாளும் அவன் தப்பு செஞ்சான்னா 70 தடவை நீ மன்னிச்சிருங்கிறாங்க ரசூலுல்லாஹ். நீ ஒரு தவறு செஞ்சுட்டாங்கிறதுக்காக வேலையை விட்டு தூக்குற பத்தியா, அப்ப நீ எப்படிப்பட்ட ஆளா, அப்ப அல்லாஹ் விட நீ பெரிய ஆளா நீ. அப்ப அல்லாஹ் என்ன செய்யலாம், பாதுகாத்து இருக்கிறான். முதலாளிகளுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கக்கூடிய எச்சரிக்கை. அதுவும் அதிகாரப்பூர்வமாக சஹீஹான ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் இது, திருமிதி அபூதாவூத். இது 2வது. 3வது, பொதுவாக சக மக்களோடு நாம் பழகும் பொழுது ஏதேனும் என்ன செய்யறாங்க, ஒரு சில தவறுகள் செய்யும் பொழுது அவங்கள தவறு என்ன செய்யறது, மன்னிச்சிடுறது.
இப்னு ஹிப்பான்ல ஒரு ஹதீஸ் வருது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, மன் அகால முஸ்லிமன் அஸரதஹு, எந்த ஒரு மனிதர் ஒரு முஸ்லிமான மனிதருடைய ஒரு தவற்றை அவர் மறைப்பாரோ, அகாலஹுல்லாஹு அஸரதஹு யௌமல் கியாமா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய அந்த பாவத்தை அல்லாஹ் என்ன செய்வான், நாளை மறுமையில மன்னிக்கிறது இல்லை, அல்லாஹ் அந்த பாவத்தை மறைச்சிருவான். யாருக்கும் தெரியாம அல்லாஹ் என்ன செய்வான், மறைச்சிருவான். இந்த துன்யாவிலே பாவத்தை நாம் வெளிப்படுத்துவதை விட ஒருவர் செய்திருக்கக்கூடிய பாவத்தை வெளிப்படுத்தாமல் அதை மறைப்பது என்பது இருக்கிறது, நாளை மறுமையிலே நம்முடைய பாவத்தை அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், மறைச்சிருவான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சரி, 4வது ரகம் யாரு அப்படின்னு சொன்னா, மன்னிப்பு கேட்டு ஒருத்தர் வரும் பொழுது அவரை மன்னிக்கணும். இது மனிதத்தன்மை. மன்னிப்பு கேட்டு வரும் பொழுது அவரை மன்னிக்கணும், இது மனிதத்தன்மை. ஆளை மன்னிக்க மாட்டாங்க. அந்த முதல் ரகம் சொன்ன தெரியுமா, நீ காலிலே வந்து கொடுத்தாலும் நான் மன்னிக்க மாட்டேன், அந்த ரகம் இது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன்னிப்பு ஒருத்தர் கேட்டு வராரா அவரை நீ மன்னிச்சிரு, மன்னித்து வாழ்ந்து நீ பழகு. அப்படி மன்னிச்சுன்னு சொன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அன்பும் ரஹ்மத்தும் மகஃபிரத்தும் உனக்கு கிடைக்கும், ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாத் உனக்கு கிடைக்கும், ரசூலுல்லாஹ்வுடைய துஆ உனக்கு கிடைக்கும், மலக்குமார்களுடைய துஆ உனக்கு கிடைக்கும். அப்படி செய்யல, மன்னிப்பு கேட்டு வந்தவரை நீ மன்னிக்கல அப்படின்னு சொன்னா அவருடைய நிலைப்பாடு என்ன என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்னு மாஜாஹ்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், ஹஜ்ரத் ஜௌதான் ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க, யார் தன்னுடைய சகோதரர் தப்பு செஞ்சிட்டாரு, மன்னிப்பு கேட்டு வராரு, அப்படி அவரை மன்னிக்கவில்லை என்று சொன்னால் அவர் எப்படிப்பட்டவர் சொன்னா, யார் அநியாயமாக வரி வசூல் பண்றாங்களோ, அநியாயமான முறையில வரி வசூல் பண்றாங்களோ அவரை போன்று அவருக்கு எப்படிப்பட்ட தண்டனை கொடுக்கப்படுமோ அதே போன்ற தண்டனை யாருக்கு கொடுக்கப்படும், அந்த பாவத்தை செய்துவிட்டு மன்னிப்பு கேட்டு வந்தார்ல அவரை மன்னிக்காதவருக்கு கொடுக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறான். இப்போ கண்ணியமிக்க அல்லாஹ்வின் அடியார்களே, அப்போ மனிதர்கள்ல அந்த மன்னிப்புடைய விஷயத்துல 4 வகைகளாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. சரி, அப்படி மன்னிச்சா நமக்கு என்ன கிடைக்கும் அதையும் சொல்லுமா இல்லையா? முதல்ல சொன்ன ஆயத்தினுடைய தஃசீர்ல, இப்னு கஸீர்னு சொல்லக்கூடிய தஃசீர்ல எழுதுறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வமா ஸாதல்லாஹு அப்தன் பிஅஃவின் இல்லா இஸ்ஸா, எந்த ஒரு அடியானை நாம் மன்னிக்கின்றோமோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அடியானுக்கு கண்ணியத்தை அதிகப்படுத்துகிறார். நாம மன்னிச்சே நம்ம வாழ்ந்தோம் வைங்களேன், நம்முடைய கண்ணியம் உயர்ந்துன்னு. அதை நான் மன்னிக்க மாட்டேன், நீ வீட்டுக்கு வந்தாலும் நான் மன்னிக்க மாட்டேன், ஏன் காலில் விழுந்தாலும் நான் மன்னிக்க மாட்டேன் சொன்னா உன்னுடைய கண்ணியம் உயரல, கண்ணியம் குறையுதுன்னு அர்த்தம். மன்னிப்பு கேட்டு வந்து என்ன செய்யணும், மன்னிக்கணும். அப்படி மன்னிக்கும் பொழுது அல்லாஹ் என்ன செய்யலாம், அவருடைய அந்தஸ்தை உயர்த்துகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அவர் என்ன செய்யணும், செய்யக்கூடிய தவறுகளை மறைக்கணும், அதே நேரத்தில் அந்த தவறுகளை நாம் மன்னித்து வாழ்ந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய ரஹமத்துகளையும் அவருடைய கண்ணியத்தையும் கொடுக்க அல்லாஹ் தயாராக இருக்கிறான். ஆகவே நாம் நமக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய மக்கள், நம்முடைய மனைவியாக இருக்கட்டும், பிள்ளையாக இருக்கட்டும், சக மக்களாக இருக்கட்டும், நமக்கு கீழே வேலை செய்யக்கூடிய வேலையாட்களாக இருக்கட்டும், அவர்கள் தவறுகள் செய்தார்கள் சொன்னால் அந்த தவறை நாம் மறைப்போம், மன்னிப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த தன்மையை நம் அனைவருக்கு தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.